ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு ஒரு சூப்பர் ஹிட்டான படத்தோட எக்ஸ்ப்ளனேஷன் தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தோட பேர் வாழை. டைம் வேஸ்ட் பண்ணாமல் நம்ம சீக்கிரம் படத்துக்குள்ளே போகலாம். இந்த படம் ஒரு ரியல் இன்சிடெண்ட்டை பேஸ் பண்ணி எடுத்தது தான். இந்த படத்தை எடுத்த டைரக்டரோட வாழ்க்கையில் நடந்த அனுபவத்தை தான் எடுத்திருக்காரு. அவரோட சின்ன வயசில் அவங்க அக்கா எப்படி இறந்து போனாங்க, அவங்க ஊரில் நடந்த அநியாயத்தை தான் ஒரு கதையாக எடுத்திருக்காரு. படத்தோட ஸ்டார்டிங் சீன்லேயே நம்ம டைரக்டரோட சின்ன வயசில் நடிக்கிற சிவலிங்காங்கிற பையனை காட்டுறாங்க. இந்த பையன் தூங்கிட்டு இருக்கான். அவங்க அக்கா வந்து காலைல எழுப்புறாங்க, இன்னைக்கு காய் தூக்க போகிற வேலை இல்லை, ஏன்னு கேட்டால் இன்னைக்கு ஊரில் ஒரு தாத்தா இறந்து போயிட்டாராம், அதனால இன்னைக்கு யாரும் வேலைக்கு போகலன்னு சொன்னோன்னே இவருக்கு பயங்கர சந்தோஷம். ஏன்னா அந்த வேலை இவருக்கு சுத்தராக பிடிக்காது சிவலிங்காக்கு. ஏன்னா ஒரு வாழைத்தாறு எப்படியும் ஒரு 25 கிலோ இருக்கும். ஒவ்வொருத்தவங்களோட லேடிஸ் தலையிலலாம் 2 வாழைத்தாரை வைப்பாங்க, ஜென்ஸ் எல்லாம் 6 4 வச்சு கட்டிட்டு போவாங்க. அதை வச்சு நடக்கிறதே அவ்வளோ கஷ்டமாக இருக்கும். தலைக்கு மேலே 50 கிலோவுக்கு மேலே வச்சு நடக்கிறது. சிவலிங்காவும் அவரோட ஃப்ரெண்டும் பயங்கர சந்தோஷமாக அந்த இறந்து போன தாத்தா வீட்டுக்கு முன்னாடி மோளம் அடிச்சுட்டு இருக்காங்களே, அங்கே போய் நல்லா ஜாலியாக டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. நாள் காலைல வேலைக்கு ஆள் எடுக்கிறதுக்காக புரோக்கர் வராரு. அந்த புரோக்கர் கிட்ட நம்ம ஹீரோட அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, லீவு நாளில் என் பையனும் காய் தூக்க வருவான், அதனால கொஞ்சம் அட்வான்ஸை கூட கொடுங்கன்னு சொல்லி காசு வாங்கிக்கிறாங்க. ஆனால் இதை கேட்ட சிவலிங்காவுக்கு பயங்கர டென்ஷனு. வீட்டுக்குள்ளே போய் கதவை சாத்திக்கிட்டு, எதுக்குமா என் பேரை சொல்லி நீ காசு வாங்கினா, என்னாலலாம் காய் தூக்குற வேலைக்கு வர முடியாதுன்னு சொல்லி புலம்பி அழுது சண்டை போடுறாரு. என்னதான் இவர் புலம்புனாலும் அடுத்த நாள் காலைல இவர் கிளப்பி கொண்டுட்டு போய் லாரியில் ஏற்றுறாங்க வேலைக்கு போகிறதுக்கு. சிவலிங்காவும் விருப்பமே இல்லாமல் வந்து வேலை செஞ்சுட்டு போகிறாரு. சிவலிங்காவுக்கு அப்பா கிடையாது, அவங்க அம்மா அக்கா மட்டும்தான். இவங்க எக்கச்சக்கமாக கடன் வேற வாங்கி வச்சிருக்கனால வேறு வழி இல்லாமல் நம்ம ஹீரோவையும் வேலைக்கு அழைச்சிட்டு வந்து அதில் காசை எப்படியாவது கடன் அடைக்கலான்னு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அடுத்த நாள் லீவு முடிஞ்சிருச்சு இல்லையா, சனி ஞாயிறு லீவு. சனி ஞாயிறு லீவில் தான் காய் தூக்குற வேலைக்கு போனார். அடுத்து திங்கக்கிழமை ஸ்கூலுக்கு போகிறாரு. ஸ்கூலில் இருக்க பூங்கொடி மிஸ்ஸை நம்ம ஹீரோவுக்கு ரொம்ப பிடிக்கும். ஹீரோவும் அவரோட ஃப்ரெண்டும் கிளாஸில் உட்காந்துக்கிட்டு பூங்கொடி மிஸ்ஸை பற்றி தான் பேசிகிட்டு இருக்காங்க. பூங்கொடியில் ஆரம்பிக்கிற பாட்டு ஏதாவது சொல்லன்னு சொல்லி 2 பேரும் மாறி மாறி பாடிக்கிட்டு இருக்க, இதை அந்த கிளாஸ் வாத்தியார் பார்த்துடுறாரு. என்னடா படிக்கிறது நல்லா படிக்கிற, அதே சமயம் சேட்டையும் பண்ணுறேன்னு சொல்லிட்டு கிளாஸ் டயத்தில் பாட்டா பாடுறேன்னு வெளில முட்டி போட வச்சிடுறாரு. அந்த நேரம் கரெக்டாக ஸ்டாஃப் ரூம்லேருந்து பூங்கொடி மிஸ்ஸும் வெளில வராங்க. இவங்க 2 பேரும் முட்டி போட்டிருக்கதை பார்த்துட்டு, என்னடா காலையிலே முட்டி போட்டிருக்கீங்க, என்ன விஷயம்னு கேட்க, அப்போ ஹீரோ பூங்கொடி டீச்சரை பார்த்து, நீங்கள் படத்துல எல்லாம் வர சுகன்யா மாதிரியே அழகாக இருக்கீங்கன்னு சொல்ல, இதுக்கு தான் முட்டி போட்டிருக்கியான்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கும்போது உள்ளே இருக்க வாத்தியாருக்கு ஏதோ வெளில பேசுகிற மாதிரி சவுண்டு கேட்க, என்னடா சத்தம்னு கேட்க, ஐயோ ஆளை விடுங்கடா சாமின்னு சொல்லிட்டு பூங்கொடி டீச்சர் அங்கேருந்து போகிறாங்க. போகிறப்ப அவங்க கையில் வச்சிருந்த கர்ச்சிப் விழுந்துருது. இதை நம்ம ஹீரோ எடுத்து வச்சுக்கிறாரு. அப்படியே சீனை கட் பண்ணால் கலையரசனை காட்டுறாங்க. கலையரசன் ஊர் மக்கள் எல்லாரையும் கூப்பிட்டு வச்சுக்கிட்டு, ஒரு வாழைத்தாருக்கு இனிமேல் 1 ரூபா கூட கொடுத்தாதான் நம்ம வேலைக்கு போகணும், எவ்வளோ நாள் தான் இவ்வளோ கம்மி காசுக்கே போகிறது, முதலாளி வரட்டும் பேசலான்னு சொல்லிட்டு, முதலாளி வந்தோடனே இந்த மாதிரி 1 ரூபா கூட்டி கொடுத்தாதான் நாங்கள் வருவோம், இல்லைன்னா நாங்கள் போராட்டம் பண்ணுவோம், வண்டியில் ஏற மாட்டோம்னு சொல்லி போராட்டம் பண்ணிட்டு இருக்க. இதை பார்த்து நம்ம சிவலிங்காவுக்கு பயங்கர சந்தோஷம். இப்படியே போராட்டம் பண்ணிட்டு இருந்தால் நம்ம வேலைக்கு போக தேவையில்லை அப்படின்னு நினச்சிக்கிட்டு சாமிக்கிட்டையும் வேண்டிக்கிட்டே போகிறாரு, 1 ரூபா கூட்டி கொடுக்கக்கூடாது, இதே மாதிரி போராட்டம் நடந்துக்கிட்டே இருக்கணும்னு சொல்லிட்டு ஸ்கூலுக்கு போகிறாரு. டெய்லியும் பூங்குடி மிஸ்ஸே தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறது. இவர் நம்ம சேட்டையில் தான் பயங்கரன்னு பார்த்தா படிப்புலேயும் பயங்கர கெட்டிக்காரரு நம்ம ஹீரோ. பூங்குடி டீச்சரோட கர்ச்சிப்பை எடுத்தார் இல்லையா ஹீரோ, அதை வந்து அவரோட தமிழ் ஹோம்ஒர்க் நோட்டில் வச்சுருப்பார் போல். நோட்டை சப்மிட் பண்ணியிருப்பார் தெரியாமல். தமிழ் மிஸ்ஸோ அதை திருத்தும் போது, என்னடா நோட்டுக்குள்ளே பொம்பளை கர்ச்சிப்பு வச்சுருக்கேன்னு கேட்க, இல்லை மிஸ் இது எங்கள் அக்காவோடது, எங்கள் அக்கா ஞாபகமாக வச்சுருக்கேன்னு சொல்ல, சரி சரின்னு சொல்லி திருத்திட்டு இருக்கும்போது கரெக்டாக கிளாஸ் ரூம்குள்ளே பூங்குடி மிஸ் வர, அந்த கர்ச்சிப்பை பார்த்துட்டு, இது ஏன் கர்ச்சிப்பாச்சு, என்ன இங்கே இருக்குன்னு கேட்க, என்னது இது உங்கள் கர்ச்சிப்பா, இப்போ தான் சிவலிங்கா அவனோட அக்கா கர்ச்சிப்னு சொன்னான்னு சொல்ல, உடனே பூங்குடி டீச்சரும், இது ஏன் கர்ச்சிப்டான்னு சொல்ல அவருக்கு ஒரு மாதிரி அசிங்கமாக இருக்குது, எப்படிரா இது நம்ம தான் எடுத்தோம்னு சொல்கிறதுன்னு சொல்லிட்டு, இல்லை மிஸ் எங்கள் அக்கா மேலே சத்தியமாக, எங்கள் அம்மா மேலே சத்தியமாக வேணால் நான் கோயிலுக்கு வந்து வேணாலும் சத்தியம் பண்ணித்தரேன், இது எங்கள் அக்காவோட கர்ச்சிப் தான் சொல்கிறாங்க. சரி பூங்கொடி மிஸ்ஸும் சரி இவனோட அக்காவோடதாகவே இருந்துட்டு போட்டோன்னு சொல்லிட்டு அவங்களும் கிளம்பிடுறாங்க. சாயங்காலம் வீட்டுக்கு வரும்போது சிவலிங்காவோட ஃப்ரெண்டு என்ன சொல்கிறான், நம்மளோட சுந்தரம் தெரியுமா, அவங்க அப்பா மேலே பொய் சத்தியம் பண்ணால் அவங்க அப்பா இறந்து போயிட்டாரு, நீ என்னன்னா உங்கள் அம்மா மேலேயும் பொய் சத்தியம் பண்ணியிருக்க, செவனேன்னு கர்ச்சிப்பை மிஸ்ஸிட்டே கொடுத்துட்றான்னு சொல்கிறாரு. இன்னும் அடுத்த நாளும் சிவலிங்கா போய் மிஸ்ஸுக்கிட்ட, மிஸ் இந்த கர்ச்சிப்பை நான் தான் எடுத்து அவங்க ஞாபகமாக வச்சுக்கலான்னு சொல்லிட்டு நான் பொய் சொல்லிட்டேன், மன்னிச்சிருங்கன்னு சொல்லி திரும்ப கொடுக்க, சரி இந்த கர்ச்சிப்பை நீயே வச்சுக்கோ என் ஞாபகத்தம்மா அப்படின்னு சொல்லி மிஸ்ஸும் கொடுத்துட்றாங்க. சந்தோஷமாக நம்ம ஹீரோவும் ஃப்ரெண்டும் வீட்டுக்கு வந்துகிட்டு இருக்கப்போ, என்னடா இவ்வளோ சந்தோஷமாக இருக்க, நாளைக்கு காய் தூக்க போகணும் ஞாபகம் இருக்கான்னு கேட்டோடனே நம்ம ஹீரோட மூஞ்சி சுருங்கி போயிடுது. அவருக்கு அந்த வேலையே சுத்தராக பிடிக்கல. இதுலேருந்து தப்பிக்க எனக்கு ஒரு வழி இருக்குன்னு சொல்லிட்டு ஊக்க எடுத்து காலில் ஓட்டை போட்டுக்கிறாரு. ஏன்னா முள்ளு குத்திருச்சுன்னு சொன்னால் வேலைக்கு போக தேவையில்லைன்னு சொல்லிட்டு ஹீரோ காலில் காயமாக்கிட்டு இருக்காரு. ஃப்ரெண்டுக்காரனே நீ அது மாதிரி பண்ணடா அப்போ தான் தப்பிக்க முடியலன்னு கேட்டேன். நான்லாம் உன்ன மாதிரி குத்தியெல்லாம் நடிக்க மாட்டேன், நான்லாம் கமலஹாசன் ஃபேனு, குத்தாமலே நடித்து லீவ் போட்டுருவேன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போகிறான்.
ஹீரோட ஃப்ரெண்டு வீட்டுக்கு போய் அவங்க அம்மா கிட்ட அம்மா காலில் முள்ளு குத்திருச்சுமான்னு நொண்டி நொண்டி வர பையன் நடிக்க தான் செய்கிறான்னு அவங்க அம்மா கண்டுபிடிச்சிடுறாங்க. என்னடா இந்த திருட்டு வேலைலாம் பண்ணுறேன்னு கேட்டால் சிவலிங்கா தான் சொல்லி கொடுத்தான், அவனும் அதே மாதிரி தான் பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்ல, வா அவங்க வீட்டிலே போய் கேட்போன்னு சொல்லிட்டு இவனை கையோட அழைச்சிக்கிட்டு ஹீரோட வீட்டுக்கு போகிறாங்க. ஹீரோட காலில் பார்த்தா புலபுலன்னு ரத்தம் வந்துகிட்டு இருக்கு. இவனையா நீ நடிக்கிறான்னு சொன்ன, நீ ஏமாத்தினது இல்லாமல் அவனையுமா போட்டு தரேன்னு சொல்லிட்டு அவனை காய் தூக்குற வேலைக்கு அனுப்பி விட்டுடுறாங்க. நம்ம ஹீரோ தான் காலில் முள்ளு குத்திருக்கேன்னு சொல்லிட்டு நீ பத்திரமா வீட்டிலே இருப்பா, மாட்டை எடுத்து அழைச்சிட்டு போய் மேய்க்க விடு, வயல்ல எல்லாம் விட்டுறாம பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு ஹீரோட அம்மாவும் அக்காவும் மட்டும் காய் தூக்குற வேலைக்கு போகிறாங்க. ஹீரோவும் ஜாலியாக மாடு மேய்ச்சிட்டு இருக்காரு. அப்போ ஏதோ வண்டி சவுண்டு யாரான்னு பார்த்தா நம்ம பூங்கொடி மிஸ் தான் டிவிஎஸ்ல அரிசி மூட்டையை நெல் மூட்டையை எடுத்துகிட்டு ரைஸ் மில்லில் போய் அரிசி அரைக்கலான்னு எடுத்துகிட்டு போயிட்டு இருக்காங்க. இதை பார்த்தவர் டக்குன்னு மாட்டை ஒரு மரத்தில் கட்டி போட்டுட்டு நேராக ரோட்டுக்கு வந்துடுறாரு. மிஸ் எங்கே போகிறீங்க, நானும் வரேன்னு சொல்லி ஏறிக்கிறாரு. இந்த மாதிரி ரைஸ் மில்லுக்கு தான் போகிறேன்னு சொல்ல, உங்களுக்கு ஒத்தாசையாக வர மிஸ்ன்னு சொல்லிட்டு வண்டியில் ஹீரோ ஏறிக்கிறாரு. அப்புறம் என்ன டீச்சரோட போய் ரைஸ் மில்லில் போய் அவங்களுக்கு உதவியாக இருந்துட்டு திரும்ப ரிட்டர்ன் வரப்போ மிஸ் இறக்கி விட்றப்ப பார்க்குறாங்க. என்னடா அவனோட மாட்டை காணுன்னு கேட்டால், அது இங்கே தான் மிஸ் எங்கேயாவது தண்ணி கொடுக்க போயிருக்கோம், நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் கிளம்புங்கன்னு சொல்லிட்டு மாட்டை கட்டி போட்டிருந்த இடத்துல பார்த்தா கயிறு மட்டும்தான் கிடக்கு, மாட்டை காணும். இவரும் கத்தி கத்தி கூப்பிட்டுக்கிட்டு இருக்காரு. பக்கத்தில் மாடு மேய்ச்சிக்கிட்டு இருக்க ஒரு தாத்தாட்ட போய் கருப்பு வெள்ளையமா இருக்கு என்னோட பசுமாடை பார்த்தீங்களான்னு கேட்க, இப்போ தான் இந்த சைடு போணுச்சு, சீக்கிரம் போ வயல்களுக்கு இது நுழைஞ்சிட போகுதுன்னு சொல்ல, இவரும் தேடி பார்க்குறாரு, எங்கேயும் காணோம். சரின்னு வேறு வழியே இல்லாமல் காட்டு பேச்சுக்கிட்ட போய் எப்படியாவது என் மாடு திரும்ப வந்துடணும்னு வேண்டிகிட்டு இருக்காரு. அந்த இடத்துல நேராக கனி வராரு. ஏய் தம்பி, இங்கே என்னடா பண்ணுற, உன் மாடு அங்கே பக்கத்தில் இருந்த புரோக்கரோட வயலில் இறங்கிருச்சு, அவன் கோவமாக உன் மாட்டை இழுத்துட்டு போகிறான், இன்னைக்கு என்ன பஞ்சாயத்து கூட்ட போகிறானே தெரில, வான்னு சொல்லிட்டு கனி அழைச்சிட்டு வராரு. பார்த்தா புரோக்கர் வந்து நம்ம ஹீரோட வீட்டு மாட்டை கட்டி போட்டுட்டு அவங்க அம்மா கிட்ட தான் சண்டை போடுறாரு. உன் பையனை வேலைக்கு அழைச்சிட்டு வரேன்னு சொல்லி அட்வான்ஸ் கூட வாங்கிட்டு இப்போ என்னென்னா வேலைக்கு அனுப்பாமல் மாடு மேய்க்க அனுப்பியிருக்க, அவன் என்னன்னா என் வயல்லே உன் மாட்டை அவுத்து விட்டுருக்கான் அப்படின்னு சொல்லி சண்டை போட்டுட்டு இருக்க. அங்கே வந்து கனியும் ஆம்பளை இல்லாத வீட்டில் ஏன்னா இப்படி பேசுகிறேன்னு சொல்லி ரெண்டு பேரும் பேச பேச அப்படியே வாக்குவாதம் பெருசாகிடுது. ரெண்டு பேருக்குள்ளேயும் சண்டை முட்டிக்குது. இதையெல்லாம் கவனிச்ச ஹீரோட அம்மா அவங்க காதில் போட்டிருந்த தோட்டை கழட்டி, உன் வயலில் என் மாடு மேய்ஞ்சதுக்காக இந்த தோட்டை வச்சுக்கோ, இனிமேல் உங்ககிட்ட வாங்கின கடன் நாங்கள் எப்படியாவது காய் தூக்குற வேலைக்கு வந்தால் அடைச்சிக்கிறோன்னு சொல்லிட்டு சண்டையை முடிச்சுட்டு வீட்டுக்குள்ளே போய் உட்காந்து அழுதுகிட்டு இருக்காங்க. ஹீரோக்கு அவர் மேலே குற்ற உணர்ச்சி, நம்ம ஒழுங்காக மாடு மேய்ச்சிருந்தா இவ்வளோ பிரச்சனை வந்திருக்காதே அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே போய் அம்மாட்ட சாரி கேட்குறாரு. இனிமேல் எந்த லீவ் விட்டாலும் நான் காய் தூக்குற வேலைக்கு வரேம்மா, இப்போ அரையாண்டு எக்ஸாம் முடிஞ்சோன்னா 10 நாள் லீவ் விடுவாங்க, அந்த 10 நாளுமே நான் காய் தூக்க வரேன்னு சத்தியம் பண்ணி கொடுக்குறாரு. அப்படியே சீனை கட் பண்ணால் புரோக்கரை எதிர்த்து சண்டை போட்டார் இல்லையா கனி, அவரை வந்து இனிமேல் காய் பிடிக்கிற வேலைக்கு நீ தேவையில்லை, காய் தூக்குற வேலைக்கு தான் நீ போகணும், கத்தி எடுக்காதன்னு சொல்ல, நீ எதை மனசில் வச்சுட்டு எனக்கு இதை பண்ணுறேன்னு தெரியும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு இவரும் காய் தூக்குற வேலைக்கு பார்க்குறாரு. கனியாவோட அக்கா இருக்காங்க இல்லையா, அவங்கள வந்து இவர் ஒன் சைடாக லவ் பண்ணிகிட்டு இருப்பாரு. சரி தூரத்துலேருந்தே அந்த பொண்ணை பார்த்துக்கிட்டு இருந்தோம், இனிமேல் பக்கத்துலேருந்து பார்க்கலான்னு சொல்லிட்டு இந்த வேலையும் சந்தோஷமாக தாங்க அவர் பார்க்குறாரு. அதுக்கப்புறம் என்ன, ஹீரோக்கு எக்ஸாம் முடிஞ்ச உடனே லீவ் விட்டுடுறாங்க. 10 நாளுமே வேலை பிடிக்குதோ பிடிக்கலையோ அப்படின்னு சொல்லிட்டு அம்மாவுக்கு உதவியாக இருக்கணும்னு சொல்லிட்டு வந்துடுறாரு. 10 நாளும் காய் தூக்குற வேலையில் போட்டு வாட்டி எடுத்துடுறாங்க அந்த சின்ன பையனை. எப்போதும் பக்கத்து ஊருக்கு தான் போவாங்க, அதனால லோடு ஏற்றிட்டு வர அந்த லாரி மேலே ஏறிட்டு வீட்டுக்கு வந்துடுவாங்க. இப்போ ரொம்ப தூரங்கிறனால வீட்டுக்கு போகிறதுக்கு தனி வண்டியை முதலாளிகிட்ட கேட்டால், ₹1 கூட்டி கேட்டிங்களே, இது எல்லாத்தையும் கூட்டி கழித்து பார்த்து தான் ₹1 ஏற்றி கொடுத்துருக்கேன், தனி வண்டியெல்லாம் தர முடியாது, லோடு மேலே ஏற்றி விட்டு எல்லாரையும் போக சொல்லுன்னு சொல்ல, அந்த வாழைத்தாரெல்லாம் ஒரு லாரியில் வச்சு வரிஞ்சு கட்டிட்டு அது மேலே இவங்க எல்லாரையும் உட்கார வச்சு வீட்டுக்கு அழைச்சிட்டு போகிறாங்க. இது ரொம்ப டேஞ்சரு. சீனை கட் பண்ணால் 10 நாள் லீவ் முடிஞ்சு ஸ்கூலை திறக்கிறாங்க. ஸ்கூலில் எப்போதும் போல் ஹீரோவும் அவரோட ஃப்ரெண்டும் பேசிகிட்டு இருக்கும்போது நம்ம டீச்சர் வராங்க. பூங்கோதை டீச்சர் வந்து அவங்க கிளாஸ் டீச்சர்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது, இது மாதிரி நான் தையல்லாம் தப்பேன், நீங்கள் ஏதாவது ட்ரெஸ் கொடுத்தீங்கன்னா தைச்சி தருவேன், ப்ளவுஸ்லாம் கூட தப்பேன்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கப்ப இதை வந்து ஹீரோட ஃப்ரெண்டு காதில் வாங்கிட்டு, பூங்கொடி மிஸ் டைலர் ஆண்டா, நம்ம சட்டையை கிழிச்சிட்டு அவங்கள்ட்ட கொடுத்து ஓசியில் தைச்சிக்குவோமான்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கப்ப அதெல்லாம் வேணாண்டான்னு சொல்கிறாரு. ஏன்னா ஹீரோ வந்து பூங்கொடி மிஸ்ஸை பார்க்கணுங்கிறதுக்காக அவங்க கூட வண்டியில் போய் தானே மாட்டை காணாமல் போவிட்டாரு. அதனாலே இனிமேல் அந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவர் கொஞ்சம் கண்ட்ரோலாக இருக்கார். இருந்தாலும் ஃப்ரெண்டுக்காக கேட்காம பிளேடை எடுத்து ஹீரோட சட்டையை கிழிச்சு விட்டுடுறாரு. இதை பார்த்து ஹீரோக்கு பயங்கர கோவம், எதுக்கிட்ட என்னை கேட்காம என் சட்டையை பிச்சை, என்கிட்ட இருக்கதே ஒரு சட்டை தான், எங்கள் அம்மா பார்த்தா என்னை அடிச்சே கொண்டுருவாங்க, ஒழுங்காக உன் சட்டையை கழட்டி கொடுன்னு சொல்ல ஃப்ரெண்டோட சட்டையை கழட்டி மாற்றிக்கிறாரு.
ஃப்ரெண்டும் போய் அவரோட கிழிஞ்ச சட்டையை பூங்கொடி மிஸ்கிட்ட கொடுத்து இந்த மாதிரி ஓசியில் தச்சு கொடுங்க மிஸ் அப்படின்னு கேட்க, சரி சும்மாலாம் தச்சு தர முடியாது, நீங்கள் ஏதாவது கொடுங்க பதிலுக்கு, நான் உங்களுக்கு தச்சு தரேன்னு சொல்ல, நீங்கள் என்ன வேணும்னு கேளுங்க மிஸ்ன்னு சொல்ல, எனக்கு வரும்போது மருதாணி பிச்சுட்டு வாங்கடா, நான் உங்களுக்கு நாளைக்கு தச்சு எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு போகிறாங்க. மருதாணி தானே நாளைக்கே பிச்சுட்டு வந்துடுறோன்னு சொல்லிட்டு ஹீரோட ஃப்ரெண்டும் அடுத்த நாள் காலைல வரப்போ மருதாணியோட வராங்க. அதே மாதிரி பூங்கொடி மிஸ்ஸுமே ட்ரெஸ்ஸை தச்சுட்டு வந்து கொடுத்துட்றாங்க. ஹீரோ வீட்டுக்கு வந்தால் ஹீரோட வீட்டு மாட்டை வந்து அவங்க அம்மா வித்துடுறாங்க. ஹீரோ அழுகுறாரு, ஏமா மாட்டை விற்றேன்னு சொல்லிட்டு, ஆமாம் எனக்கு 2-3 நாள் உடம்பு சரியில்லை, காய் தூக்க வேலைக்கு நான் போகல, நீயே ஸ்கூலுக்கு போயிடுற, லீவ் போட்டு காய் தூக்குற வேலைக்கு போடான்னா போக மாட்டேற, லீவ் நாளில் தான் வரேன்ல, லீவ் போட்டுலாம் வர முடியாதுங்கிற, அப்புறம் என்ன பண்ணுறது, வீட்டில் உல கொதிக்கணும்னா விற்று தான் ஆகணும்னு சொல்கிறாங்க. ஹீரோக்கு பயங்கர சோகம். அவங்க அக்கா கிட்ட போய் அழுது புலம்புறாரு. என்னடா பண்ணுறது, கவலைப்படாதன்னு சொல்லிட்டு அவங்க அக்காவும் தேத்துறாங்க. பத்தாயிரத்துக்கு நான் உன்னை எங்கேயாவது மருதாணி பிச்சுட்டு வர சொன்னேன்டா, காய் தூக்கி தூக்கி முடியெல்லாம் கொட்டுதுன்னு பிச்சுட்டு வர சொன்னேன், எங்கேயாவது பிச்சுட்டு வந்தியான்னு கேட்க, ஹீரோவுமே பிச்சுட்டு வந்து அங்கே வச்சிருக்கேன் பாருன்னு சொல்லிட்டு ஒரு பை ஃபுல்லாக மருதாணியை கொடுக்குறாரு. இதில் பாதியை மட்டும் ஹீரோட அக்கா எடுத்துகிட்டு மீதியை போய் கன்னியன்கிட்ட கொடுத்து இதை நான் வச்சுக்க சொன்னேன்னு சொல்ல இவருக்கும் சந்தோஷம். ஏன்னா இவருக்குமே கன்னியனை ரொம்ப பிடிக்கும். அவரை பார்க்கும்போது இவங்க அப்பாவை பார்க்குற மாதிரியே இருக்கும். அவங்க அக்கா கிட்ட கூட ஒரு நாள் கேட்டிருப்பாரு, நீ கன்னியன் என்னை கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு. ஸோ 2 பேருமே ஒன் சைடாக 2 பேருமே லவ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இங்கே இவங்களோட ட்ராக் தனியாக ஓடிட்டு இருக்கு. அதாவது கன்னியனும் ஹீரோட அக்காவும். இப்போ ஹீரோ அடுத்த நாள் ஸ்கூலுக்கு போகிறப்ப ஸ்கூலில் ஏதோ ஒரு சர்க்குலர் வந்திருக்கு, கலை திருவிழா வைக்கிறதுக்கான ஒரு சர்க்குலர் வந்திருக்கு. யார் யாரெல்லாம் பாட்டு போட்டி டான்ஸ் இதிலெல்லாம் கலந்துக்கிறீங்களோ பேர் கொடுங்கன்னு கேட்க, நேம் லிஸ்ட் எடுக்க யார் வந்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா பூங்குடி மிஸ் தான் வந்திருக்காங்க. கிளாஸ் டீச்சரும் வந்து எல்லாரும் பேர் கொடுக்கக்கூடாது, எவன் எல்லா பாடத்துலையும் பாஸோ அவன் மட்டும்தான் பேர் கொடுக்கணும்னு சொல்ல, நம்ம ஹீரோ மட்டும்தாங்க எந்திரிச்சு நிற்கிறாரு. ஸோ ஹீரோ படிப்பில் கெட்டிக்காரன்னு நமக்கு நல்லா தெரியுது. லீவு நாள்லாம் படிக்க நேரம் இல்லாமல் காய் தூக்குற வேலைக்கு போனாலும் எப்படியோ படித்து ஃபஸ்ட் மார்க் வாங்கிடுறாரு. பூங்கொடி மிஸ்ஸுக்கும் ரொம்ப சந்தோஷம், படிப்புலையும் கெட்டிக்காரனாக இருக்கானேன்னு சொல்லிட்டு. இந்த படத்தோட டைரக்டர் கூட ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருப்பாரு, நான் என்றைக்குமே ஸ்கூலுக்கு போகலன்னு அழுததே கிடையாது, எனக்கு ஸ்கூல் போகிறதுனா அவ்வளோ பிடிக்கும்னு சொல்லியிருப்பாரு. ஹீரோவும் பேர் கொடுத்துட்றாரு. பேர் கொடுத்தவங்களாம் நாளைக்கு வந்துடணும், நாளைக்கு டான்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுறோம், சனிக்கிழமை லீவுன்னு வராமலாம் இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் ஹீரோ தான் லீவ் நாள்லாம் காய் தூக்க போகிற வேலைக்கு போவார். என்ன பண்ணுறதுன்னு ஒன்றுமே புரியல. இதில் அவங்க அம்மாவுக்கு வேறு உடம்பு சரியில்லை, காய் தூக்குற வேலைக்கே போகல. இதில் நானும் போகலன்னு சொன்னால் அம்மா உரிச்சு எடுத்துருமேன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் பயத்திலே இருக்காரு. அவங்க அக்காட்டையும் கேட்குறாரு, என்னாலாம் முடியாதுடா, நீயே போய் அம்மாட்ட கேட்டுக்கோன்னு சொல்கிறாங்க. வேறு வழியே இல்லாமல் இவரும் ஒத்துக்கிறாரு. காலைல சாப்பிட்டுட்டு அது போகலான்னு பார்த்தா அதுக்குள்ளே லாரி வந்துடுது. அவங்க அம்மாவோ உனக்கு காலை சாப்பாடும் சேர்த்து தான் கட்டி கொடுத்துருக்கேன், நீ அங்கே போய் சாப்பிட்டுக்கடான்னு சொல்கிறாங்க. இவரும் காரில் ஏறி உட்காந்துக்கிட்டு ஒன்றும் புரியாமல் உட்காந்துருக்காரு. அப்புறம் அக்கா கிட்ட வந்து ஹீரோவும் அவரோட ஃப்ரெண்டும் பேசுகிறாங்க. இந்த மாதிரி வந்து நான் நேம் லிஸ்ட்டு கொடுத்துருக்கேன் டான்ஸுக்கு, இன்றைக்கி வர சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்ல, ஹீரோட அக்காவுமே யோசிச்சு பார்த்துட்டு, நீ இப்போ போகணும் தானே, நீ தானே பேர் கொடுத்துருக்கோம், உன் கிளாஸ்லேயே நீ இறங்கி போ, நான் அம்மாவை சமாளிச்சுக்கிறேன், சாயங்காலம் இத்தனை மணிக்கு நம்ம வீட்டுக்கு வர நேரத்தில் இந்த இடத்துல வந்து நெல்லை சேர்ந்து போயிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி வண்டியை விட்டும் இறக்கி விட்டுடுறாங்க. ஹீரோ யாருக்கும் தெரியாமல் அப்படியே நைஸாக ஸ்கூலுக்கு ஓடிடுறாரு. பார்த்தா மிஸ் அங்கே டேப் ரெக்கார்டு எடுத்துகிட்டு வர்றாங்க, டான்ஸ் ப்ராக்டிக்ஸ் பண்ணுறாங்க. மதியானம் போல் ப்ராக்டிக்ஸ் முடிஞ்சிருது. என்னடா டயர்டாக இருக்க, வீட்டுக்கு வந்து சாப்பிட்டு போறியான்னு கேட்க, ஹீரோவோ இல்லை மிஸ், போகிற வழியில் நிறைய வாழைத்தோப்பு இருக்குல்ல, இதுலையாவது பழுத்த வாழைப்பழம் இருக்கும், அதை பிரித்து சாப்பிட்டுட்டு போயிடுவேன்னு சொல்லிட்டு இவரும் ஒரு வாழைத்தோப்புக்குள்ளே வந்து வாழைப்பழம் ஏதாவது பழுத்தது இருக்கான்னு பார்த்துக்கிட்டே இருக்காரு. ஒன்றும் இல்லை, ஒரே ஒரு கிளையில் மட்டும் ஒரு 2-3 பழம் ஒரு தாரில் பழுத்துருக்கு. சரி அதை பிச்சு சாப்பிட்லாமேன்னு பார்த்தா அதை பிச்சு சாப்பிட்டுட்டு இருக்கும்போதே தோட்டத்துக்காரர் வந்துடுறாரு. ஒரு பெரிய குச்சி எடுத்து பளிர்னு அடிக்கிறாருங்க ஒரு வாழைப்பழம் சாப்பிட்டதுக்கு. இந்த காட்சியை பார்க்கும்போது ரொம்பவே கஷ்டமாக இருந்தது. ஏன்டா என் வீட்டு வாழைத்தார் தான் உனக்கு கிடச்சிது, அதை சாப்பிடுன்னு சொல்லிட்டு அடித்தது மட்டும் இல்லாமல் சாயங்காலம் ஃபுல்லாக இந்த வாழைத்தாரை தூக்கிட்டு நீ இங்கே தான் நிற்கணும்னு சொல்ல, கொஞ்சம் நேரம் கழித்து இவரு நின்று பார்த்துட்டு அந்த தோட்டத்துக்காரை தள்ளி விட்டுட்டு அங்கேருந்து எஸ்கேப் ஆகி ஹீரோ ஓடி வந்துடுறாரு வீட்டுக்கு வந்து பார்த்தா அவங்க அம்மா தூங்கிட்டு இருக்காங்க. சத்தமே இல்லாமல் சாப்பிட்டுட்டு போயிடலான்னு சொல்லிட்டு கிச்சனில் போய் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தா, அந்த நேரம் பார்த்தா அவங்க அம்மா ஏந்திரிச்சு வர, இவனை பார்த்தோன்னே ஏண்டா காய் தூக்குற வேலைக்கு போகாமல் இங்கே என்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு இருந்த பையன் கூட பார்க்காம போட்டு பளிர்னு அடிக்க, இங்கேயும் அடியை வாங்கிட்டு வேக வேகமாக ஓடுறாரு. காலையிலேருந்து சாப்பிடாதனால பயங்கர டயர்டு. ஒரு ஆத்தங்கரை ஓரத்தில் அப்படியே படுத்து தூங்கிடுறாரு. எவ்வளோ நேரம் அப்படியே தூங்கினாருன்னு தெரில. முழிச்சு பார்த்தா ஒரே கூட்டமாக இருக்குது, நிறையா போலீஸ்லாம் இருக்காங்க. இவரும் தள்ளாடி எழுந்திரிச்சு ஊருக்குள்ளே போய் பார்த்தா ஊருக்குள்ளே அவ்வளோ பேர் இறந்து போயிருக்காங்க. எல்லார் வீட்லேயுமே துக்கமாக இருக்குது. என்னடா இது, காய் தூக்குற வேலைக்கு போனவங்களாம் இறந்து கிடக்குறாங்களேன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போய் பார்த்தா இவரோட அக்காவும் இறந்து கிடக்குறாங்க. இவருக்கு பக்குன்னு இருக்குது, தேம்பி அழுகுறாரு. காலையிலேருந்து வேறு சாப்பிடல, பயங்கர டயர்டு. அழுதுகிட்டே கிச்சனில் போய் இருக்க பழைய சாதத்தை எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போது போலீஸ் ஆஃபீஸர்லாம் இறந்தவங்க வீட்டில் வந்து ரேஷன்
கார்டெலாம் கேட்டுக்கிட்டு இருக்க இவங்க அம்மாவும் அழுதுகிட்டே வீட்டில் ரேஷன் கார்டு எடுக்கலான்னு வந்து பார்த்தா இவன் சாப்பிட்டுட்டு இருக்கதை பார்த்துடுறாங்க. அம்மாவை பார்த்தோன்னா மறுபடியும் பயந்து போய் வேக வேகமாக ஓடி ஒரு வாய்க்காலில் படுத்துடுறாரு மயக்கம் போட்டு. அதுக்கப்புறம் இவங்களுக்கு எப்படி இந்த ஆக்சிடெண்ட் ஆணுச்சுங்கிறத காட்டுறாங்க. ஏன்னா அந்த லோடு மேலே தானே இவங்களெல்லாம் உட்கார வச்சு அழைச்சிட்டு வந்தாங்க. காய் தூக்குற வேலைக்கு போயிட்டு எப்போதும் போல் லோடு மேலே ஏறி வரப்ப இந்த டிரைவர் என்ன பண்ணிடுறாரு, தூங்கிடுறாரு. தூக்க கலக்கத்தில் வண்டியை பள்ளத்தில் வயலில் விட்டுடுறாரு. இதில் வண்டி சாஞ்சு பாதி பேர் வயல் மண்ணோட புதஞ்சு போயிடுறாங்க. 1999 நடந்த இன்சிடென்ட். இதோட நியூஸ் பேப்பர் கிளிப்பெல்லாம் கூட கடைசியாக காட்டுறாங்க. இதில் தான் அவரோட அக்கா இறந்து போயிருப்பாங்க. அவரோட சொந்தக்காரவங்களும் சில பேர் இறந்து போயிருப்பாங்க. அந்த வண்டியில் போனதில் 19 பேர் இறந்துருப்பாங்க, மீதி பேர் உயிர் பிழைச்சிருப்பாங்க. இந்த துயர சம்பவத்தை தான் இவர் இந்த கதையில் எடுத்திருக்காரு. இவர் எழுதின ஃபஸ்ட்டு கதையும் இதுதானா. இதோட இந்த படம் முடியுது. தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ்.